வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாங்க. வணக்கம் திரு மணி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்பாக வெங்கையா நாயுடு விளக்கம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து பேசுவதற்கு காலம் இன்னும் கனியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வானதி? கூட்டணி குறித்து பேசுவதற்கோ அல்லது மற்ற உறவுகள், இரண்டு கட்சிகளுக்குமான உறவுகள் குறித்து அப்படிங்கிறதுல அவர் சொன்ன மாதிரியே இப்போ அதுக்கான நேரம் இல்லை. ரெண்டாவது, ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு ஒரு உறவை பேண வேண்டுமோ அந்த எல்லைகளோடு நிற்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஹேப்பனிங்ஸை வச்சு டிரைவிங் டூ மச் ஃப்ரம் இட் அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய நேரத்தில் செய்திகள் வர மாதிரி இருக்குது. அவர் குறிப்பாக முதலமைச்சருடைய மறைவிற்கு அவர் கொடுத்த காலமும் சரி, அதற்கு பின்னால் ஐடியாலஜி விஷயத்தில் ஒரு நேச்சுரல் அலி அப்படிங்கிறதுல ஏதோ இன்றைக்கு அதை சொன்னது இல்லை. இதற்கு முன்னாலும் கூட பல்வேறு விஷயங்களில் எது கோர் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலலாம் அதிமுக பெரும்பாலான கருத்துக்களில் ஒத்துப்போனதாக இருந்ததால் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அவர் சொன்ன மாதிரியே பேசுவதற்கான நேரம் இது வல்ல. கூட்டணிகள் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவாகிறது, யார் எந்த பக்கம் இருக்காங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அது காலம் கனியல அப்படின்னு சொல்றாரு. காலம் கனியும்னு எடுத்துக்கலாமா? கனியலாம், கனியாமலும் போகலாம். கனிவதற்கான வாய்ப்புகள் தான் காலப்போக்கில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வெங்கையா நாயுடு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால் நேற்று ஹிந்து பத்திரிகையில் வந்தது இன்னும் தெளிவாக இருந்தது. ஐடியாலஜிக்கலி எங்களோட அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதை வந்து தே ஆர் மோர் அக்கின் டுவர்ஸ் இன் ஐடியாலஜிக்கலி அப்படின்னு. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு ஒரு விதத்தில். ஆனால் இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டியது அதிமுக தான். நம்ம ஊடகங்களில் இது பற்றின விவாதங்களில் வந்து பிஜேபி நண்பர்களும் மற்ற செய்தி தொடர்பாளர், மற்ற பத்திரிகையாளர்கள், அகடமிஷியன்ஸ் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு, அதாவது இன்றைக்கி கூட்டணி பற்றி சொன்னது கூட லாஜிக்கலி அவர் கரெக்ட். ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, எங்கேயோ கிடக்குது. இப்போ வந்து யார் கூட சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் தத்துவார்த்த ரீதியாக எங்களுடன் அவர்கள் இணைந்தவர்கள்னு அவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து ஏடிஎம்கேல எந்த ரியாக்ஷனும் கிடையாது. சரி, இவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2% வாக்குகள் தான். நேச்சுரலி எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அவங்களோட ஸ்பேஸை வந்து இங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் தமிழகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தில் கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை செய்யணுமோ அதை செய்ய தான் பார்ப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கே கிட்ட இதுக்கு ரியாக்ஷன் இல்லை. அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து ஒரு வாரம் கூட முடியல. அவங்க இன்னும் கன்சால்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. யார் பொதுச் செயலாளராக போகிறா, இப்போ இருக்க முதலமைச்சரை தொடருவாரா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே இதற்கான பதில் ஏடிஎம்கே கிட்டேருந்து வந்த பிறகு தான் இவர்களுடைய இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு 2 நாட்களில் 2 கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த விவாதம் மேலெடுத்து செல்லப்படும். கூட்டணின்ற அளவுக்கு பேச வேண்டியது கூட கிடையாது. ஏன்னா 2019 தான் நமக்கு எலெக்ஷன். முக்கியமான விஷயங்களில் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி சர்க்காருக்கு இசைவாக தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒன்று, அது கிட்டத்தட்ட இப்பயே வந்து ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த பொழுதே 3-4 விஷயங்களில் இவர்கள் ஜெயலலிதா எதிர்த்த விஷயங்களில் மாநில அரசு இறங்கி வந்துவிட்டது. நேற்றைக்கு வந்து அந்த மதுரவாயில் திட்டத்தை வந்து ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தார். அதை எதிர்த்து மாநில அரசு சார்பில் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு பெரிய நிலைப்பாடு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிர்வாக ரீதியாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட இசைந்து போவதற்கான எல்லா சமிக்கைகளும் தெரிகின்றன. அரசியல் ரீதியாக அது வருமா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். அதை வந்து நம்ம போக போக தான் பார்க்கணும். இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வதனால் தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ். இப்போ நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் அந்த பக்கம் சாய்வதற்கான, பாஜக பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நகருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றன தான் நான் பார்க்குறேன். நிர்வாக ரீதியாக இசைந்து போகிறதே அரசியல் ரீதியாக இசைந்து போவதற்கான சம்ஜைன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஜெயலலிதா போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ரொம்ப சாலிட் பர்சனாலிட்டி. மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில நலன்களை அவர் விட்டு கொடுக்காமல் தான் செயற்பட்டு வந்தார். அதுவும் குறிப்பாக 2011-16 ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மூவர் தூக்காக இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், கெயில் திட்டமாக இருக்கட்டும், கூடங்குளத்தில் ஆரம்ப கட்டத்தில் எடுத்த நிலைப்பாடுகள் எல்லாத்திலுமே வந்து மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் நலனை சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். அதில் சில விமர்சனங்கள் இருக்கலாம். அதில் என்ன பண்ணாங்க அந்த அம்மா அண்ணா வந்து,
தமிழ்நாட்டு நலனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் என்ற முறையில் தன்னை அந்த அம்மா பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்பேஸை டிஎம்கேக்கோ, குறிப்பாக டிஎம்கே கொடுக்காம அந்த அம்மா அந்த பொசிஷனை அப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. நவ் இப்போ அவர் மறைந்த பிறகு ஒரு பெராடிகம் ஷிஃப்ட்னுவாங்க மத்திய அரசோட உறவுகளில் மாநில அரசுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு. எல்லாரும் ஆதரித்த விஷயங்களில் கூட தமிழ்நாடு அரசு எதிர்த்தது, உதாரணமாக ஜிஎஸ்டி போல. இப்போ இனிமே அந்த நிலைமை இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் வந்து, நீங்க இப்போ இருக்கக்கூடிய மோடி சர்க்கார்கிட்ட நீங்க வந்து நிர்வாக ரீதியாக இசைந்து போய் மாநில நலன்களுக்கு வந்து நீங்க விஷயங்களை, நலன்களை, பலன்களை பெற வேண்டுமானால் அதற்கு இணையாக நீங்க பொலிட்டிக்கலா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஸ்பேஸை விட்டு கொடுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து ரிட்ரீட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மாநிலத்துக்கான பொருளாதார பலன்கள் கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, மாநிலம் வந்து தமிழகம் வந்து ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்குது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முதல் 3-4 ஆண்டுகள் வந்து 5 ஆண்டுகள் வரையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு இருக்கும். 7th பே கமிஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் வரும். இவை எல்லாமே மத்திய சர்க்காரோட உதவி இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. அவர்கள் எப்படி செய்வாங்கன்னா அதில் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. அப்போ நீங்கள், அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக ரிட்ரீட் ஆகுறீங்களோ, ஸ்பேஸை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக வரும். இதை எப்படி இந்த பேலன்ஸ் பண்ண போறாங்க? ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய தலைவர் இல்லாத கட்டத்தில் இவர்களால் தமிழ்நாடு அரசு, ஏடிஎம்கே எப்படி அந்த டெலிகேட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண போறாங்கன்றது தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இல்ல, அப்போ ஜெயலலிதா மாதிரி பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய அந்த தேவை, நிர்பந்தம் வரக்கூடிய புதிய அதிமுக தலைமைக்கு இருக்காது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக அது இருக்கிறது என்ற, அது அப்படி இருப்பது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. ஆனால் அந்த கட்சியின் நலனுக்கோ, அந்த கட்சியில் யார் வருகிறார்களோ அந்த தனிநபருக்கோ, அந்த தனிநபர் சிலருக்கோ அது லாபமாக இருக்குமானா லாபமா, அது டிபேட்டபிள் கொஸ்டின். ஏன்னா ஜெயலலிதா மத்திய அரசை எதிர்த்தது போல் இனிமேல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எந்த ஒரு முதலமைச்சராலும் எதிர்க்க முடியுமா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம் தான். மத்திய அரசை எதிர்ப்பதால மட்டும்தான் தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறதே தவறான கருத்து. ஏன் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை மாநில நலன் சார்ந்து ஆதரிக்கக்கூடிய மனநிலை, ஏன் அதை பத்தியே யோசிக்க மாட்டேங்கிற? எது எடுத்தாலும் மத்திய அரசு கொண்டு வந்தா அது எதிர்த்தா சிறந்த தலைவர், எதற்காக அந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் பாதிக்கக்கூடிய, மாநில அரசு மக்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஜெயலலிதா ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்கங்கறத வாதம் இல்ல. கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரியே, நம்ம சகோதரர் சொல்ற மாதிரியே அவர் எதையெல்லாம் தீவிரமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னா அவரோட நிலைப்பாட்டிலேயே மாற்றம் இருந்திருக்கு. முன்னாடி அவர் எடுத்த ஒரு நிலைப்பாடுகள், குறிப்பாக ஈழத்தமிழரோ மற்ற விஷயங்கள், நீங்க மூவர் தூக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கூட அவரோட நிலைப்பாடே மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் வரக்கூடிய காலத்துல இன்னும் 4.5 வருஷ காலம் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம், அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கிற கட்சி, அதனால அவர்கள் மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து பல்வேறு நிர்வாக ரீதியான முடிவுகள்ல எந்தெந்த இடங்கள்ல மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போறாங்களோ அதனால மாநில அரசாங்கத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆகுறங்கிற மாதிரி இதுக்கான ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால உண்மை, நீங்க நம்ம மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஒரு மிக சரியான ஆளுமையாக இருந்தார். ஒரு தனிப்பட்ட முறையிலேயும் ஒரு டிமாண்டிங் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி இருக்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற இன்னொரு மாற்று தலைமை அல்லது மாற்று நபர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு தேதியில, அதனால வரக்கூடிய காலத்துல தான் அதுக்கு முடிவெடுக்க வேண்டியமே தவிர, அவங்க சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக அனைவரும் வளர வேண்டும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த ஷிஃப்ட் தனிநபர் நலன் சார்ந்த ஷிஃப்ட் அப்படிங்கறத எப்படி பாக்குறது? எது தனிநபர் நலன் சார்ந்த? முன்னாடி எதிர்த்த விஷயங்களை இப்ப ஒத்து போறாங்க இல்லையா, இது வந்து ஒத்து போறவங்களுடைய அவங்களுடைய சுயநலம் சார்ந்த, அவங்க நலன் சார்ந்த காரணங்களுக்காக ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்று இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் அல்லது மாநில அமைச்சர்கள் அல்லது கட்சியினுடைய தலைமை எந்த காரணங்களுக்காக எந்த ஷிஃப்ட் எங்க மாறி இருக்குங்கிறதுல நாம தெளிவா சொல்லணும். பொதுவா ஏதோ காரணங்களுக்காக இவங்க இந்த மாற்றத்தை எடுத்தாங்கன்னு பேசுறதுல அது சரியா இருக்காது. அதனால என்ன மாதிரியான அழுத்தம் அவர்களுக்கு, அதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாகவே அவர்கள் தனிநபர் விருப்பம் சார்ந்து அந்த முடிவை எடுத்தார்களா அல்லது மாநிலத்தினுடைய நிர்வாக வசதிக்காக எடுத்தார்களா அப்படிங்கறத நாம முடிவெடுக்க முடியும். வெங்கையா நாயுடு நேற்று சொல்லும்போது சித்தாந்த ரீதியாக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒத்து போகிறது அப்படின்னாரு. இன்னைக்கு இருக்க வார்த்தை வந்து கொள்கை ரீதியாக அப்படின்னு. இவங்க திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சி அப்படின்னு அதிமுகவை சொல்றாங்க. அவங்க திராவிட கட்சிகளுக்கு மாறான சிந்தனை கொண்ட கட்சி, எதிர்நிலையில இருக்கிறாங்க. இப்ப எப்படி சித்தாந்த ரீதியாக ஒத்து போறாங்க, கொள்கை ரீதியாக ஒத்து போறாங்க அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் சித்தாந்த ரீதியாக ஒத்து போகிறார்கள்
அப்படின்றத கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொள்கை ரீதியாக ஒத்துப்போகிறார்கள்னு வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட இயக்கம் வேறு, திராவிட கட்சிகள் வேறு. பிஜேபியோடு 2 திராவிட கட்சிகளும் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியின், அதாவது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாரிசாக கருதப்படுகிற திமுக தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா 4 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்தாங்க. அதை கூட நீங்க தேர்தல் கூட்டணின்னு இல்ல, புரியல. அதை தாண்டி 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியில் நேரங்கள்ல இந்த வாதங்கள் வைக்கப்படல. சித்தாந்த ரீதியாக ஒத்து போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க, கொள்கை ரீதியாக ஒத்து போய் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை. தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற அளவுல தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்பதான் இந்த வார்த்தை இல்ல இது எதுக்கு அதுக்கு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒரே ஆண்டில் ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார். அது என்ன நடந்தது நமக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத கஷ்டத்தை அந்த காலத்தில் பட்டேன் வாஜ்பாய் பீச் மீட்டிங்ல தெளிவாகவே சொன்னார். அதன் பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது 2004 மக்களவைத் தேர்தலில் வந்தது, அது தோற்று போனது. ஆனால் திமுக 4 ஆண்டுகள் பிஜேபியோட அலைன்ஸ்ல இருந்தாங்க. இன்றைக்கு நாயுடு அவர்கள் வந்து இதை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் வந்து கொள்கை கூட்டணின்றதுக்கு முன்னால முதல்ல சொன்னது சித்தாந்த ரீதியில் எங்களுக்கு அவர்களுடன் இருக்கக்கூடிய நெருக்கம் என்று சொல்லுது வந்து அப்படித்தான். அது வந்து திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படிதான் முதல்ல அது ஆரம்பிக்கும். அது நீங்க எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு யாரும் யாரோடையும் பேச முடியாது. கலைஞர் வந்து ஒரு தடவை பிஜேபியோட நீங்க 99 செப்டம்பர்ல தேர்தலை சேரும்போது தொடர்ச்சியாக கேள்வி கேட்கும்போது பெரியாரை குறித்தெல்லாம் கேட்கும்போது இதை பாருங்க நாங்க ஒரு தேர்தல் அரசியல் இருக்கோம், பெரிய அளவிலான விவாதங்களுக்கு இதில் இடம் இல்லைனார். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். சித்தாந்தம் கொள்கை என்பதெல்லாம் பெரிய வார்த்தைகள். இந்தியாவில் இடதுசாரிகளும் பிஜேபியும் சேர மாட்டார்கள், திமுகவும் அண்ணா திமுகவும் சேர மாட்டார்கள், மாயாவதியும் முலாயம் சிங்கும் சேர மாட்டார்கள். மற்றபடி யார் வேணா யார் கூட வேணா சேருவாங்க. இதை தான் நம்ம இதுதான் கடந்த கால வரலாறு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் தலைமை வெற்றிடம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் அவங்க யாரோடையும் போகலாம். பிஜேபியுடன் போவதற்கு, அதுவும் மத்தியில் மோடி அரசாங்கம் அதிகமான பலத்துடன் இருக்கக்கூடிய கட்டத்தில், மிருக பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவர்கள் அதிமுக பிஜேபியுடன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. ஆனால் அதற்கு நாட்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரவுண்டை வந்து அவங்க இப்பயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது, அதனால அதை சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கு அதிகம். நீங்க கூட முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இரு கட்சிகளும் ஒத்து போவதா, ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா? இல்ல, நீங்க இதை இந்த நேரத்துல இல்ல, நீங்க 2004 அதுக்கு முன்னாடி அமைந்த கூட்டணி இதுல எல்லாத்தையுமே குறிப்பாக திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அடிப்படையில குறிப்பாக தேசத்தின் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை சம்பந்தமானது விஷயம், ஒருமைப்பாடு, ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான கருத்துக்கள் இருந்த அதிமுகவினுடைய மாறுபாடு, அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலேயே நீங்க குறிப்பாக மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பாஜக அயோத்தியில் கோயில் அமைக்க வேண்டிய விஷயத்துல அவர்களுடைய உடன்பாடு, பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அப்படின்னு பார்த்துட்டா கூட சித்தாந்த ரீதியாக திராவிட கட்சியாக அதிமுக இன்னைக்கு இருக்கலாம் கழகம். ஆனால் பெரும்பான்மையான அதனோட உறுப்பினர்களோ அல்லது அதனுடைய ஆதரவாளர்கள் அவங்க கிட்ட இருந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக திமுக மாதிரி திராவிட இயக்கத்தோட நேரடி வாரிசு அப்படின்னு சொல்ற இயக்கத்துல இல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இல்ல. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை கட்சிகளோட பேர்ல தான் வச்சுக்க முடியுமே தவிர மற்றபடியான விஷயங்கள் அதுல திமுகவே நிறைய மாற்றங்களுக்கு உள்ளா இருக்கும் போது அதிமுக வெகு நிச்சயமாக பெருமளவு மாற்றங்களுக்கு உள்ளா இருக்கிறது. அதனால திராவிட கட்சிகளும் தேசிய கட்சியும் சேர முடியாது, இல்ல சித்தாந்த ரீதியா நம்ம சொல்ற மாதிரி ஐடியல் ஸ்டேட்ல கூட வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி டிராவல் பண்ணி நிறைய வந்துட்டோம். ஏன்னா மத்தியில இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி அரசியல்ல தொடர்ச்சியாக நம்ம ஒரு 15-20 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல இதுல ஐடியாலஜியோ ஒரு கொள்கை சார்ந்த முடிவு கூட்டணி அமைச்சுக்கிறதே கூட சகோதரர் சொல்ற மாதிரி இடதுசாரிகளும் பாஜகவும் எதிரெதிர் திசையில் இருக்கிறவங்க, மற்றபடி எல்லாமே தங்களுடைய இடத்தை வந்து அப்படியே மாத்தி மாத்தி ஷிஃப்ட் பண்ணிக்கலாமே முடியுமே தவிர சித்தாந்த ரீதியா அப்படின்னு சொல்லி பெருசா பேசுற அளவுக்கு மிகப்பெரிய வேறுபாடு திராவிடத்துல குறிப்பாக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இல்லை. இந்த வாதங்களை வச்சா கூட காங்கிரஸும் அதே மாதிரியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கூட்டணி சார்பாக ஏதாவது முடிவெடுக்கலாமா அப்படின்னு காத்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. முதலமைச்சர் வந்து அனுமதிக்கப்பட்ட இந்த சூழலில் அவர் போய் பார்க்குறாங்க, ராகுல் காந்தி போய் பார்க்குறாரு. இறுதிச் சடங்குலையும் நீண்ட நேரம் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வெங்கையா நாயுடு, பிஜேபியில் இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அமைச்சரும் ரொம்ப நேரம் இருக்கிறாரு. ரொம்ப முனைப்பாக அந்த காரியங்கள்லாம் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. இவ்வளவு நாள் தமிழகத்துல வலுவாக கால் ஊன்ற முடியாத அந்த 2 தேசிய கட்சிகளும் இப்ப காட்டுற முனைப்பு இந்த கட்சிகளுக்கு பலனை கொடுக்குமா? பலன் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ஜெயலலிதா சினர்கள், ஜெயலலிதாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில்
அதிமுகவோட வாக்கு வங்கியை கிடைச்ச அளவுக்கு நம்ம வாங்கிடணுன்றத எண்ணத்தில் தான் 2 பேருமே இருக்காங்க. அது அப்படி தான் இருக்க முடியும். அது தப்பு ரைட்டுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அரசியல் அதுதான் அரசியல். காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் அமித்ஷா வராரு, ஜெட்லி வராரு, ஜெயலலிதாவுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து இவர் ராகுல் காந்தி வராரு, குலாம் நபி ஆசாத் வராரு, மோடி வந்துட்டு போகிறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 88ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 87ல் எம்ஜிஆர் மறைந்த பிறகு வந்து அன்றைக்கு வந்து பிஜேபி இப்போ மத்தியிலையும் ஆட்சியில் இல்லை, தமிழகத்திலையும் வந்து இப்போ இருக்கமாக தான் இருந்தது. அப்போ வந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்டல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்போ இல்லை. இன்றைக்கி அவங்ககிட்ட மத்தியில் சர்க்கார் இருக்குது, இங்கே வந்து அவங்க வளரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து அந்த ஸ்பேஸை யார் எடுக்க போகிறாங்கன்றது தான் இப்போ கொஸ்டின். ஏன்னா ஏடிஎம்கேவோட அந்த ஜெயலலிதாவுக்கு பிந்திய காலகட்டத்தில் ஏடிஎம்கே வந்து இன்னொன்று விஷயம் நீங்கள் பார்க்கணும், 87ல் இருந்த ஒரு நிலைமை இப்போ இல்லை. ஏன்னா 87ல் இருந்த 2-3 விஷயங்கள் என்னென்னா, அப்போ எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்து 3 ஆண்டுகளை கழித்து விட்டது, வெறும் 2 ஆண்டுகள் தான் இருந்தது. இப்போ ஃபுல் 4.5 இயர்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து அப்போ இருந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து எடுத்த எடுப்பில் 2 கட்சி பிளவுபட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஒரு தலைமையின் கீழ் சாலிடாக பின்னால் நிற்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகவே இந்த சூழலில் வந்து 2 பேருமே வந்து காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேருமே வந்து வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா வந்து ஏதாவது நாளைக்கு வரக்கூடிய சிக்கல்களில் அல்லது வந்து அது பிளவோ எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் 2 பேருமே வந்து அதில் வந்து கண்டிப்பாக குளிர்காய பார்ப்பார்கள். 2 பேரும் அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தரை ஒரு தேசிய கட்சி ஆதரித்தது என்றால் ஆட்டோமேட்டிக்கலி இன்னொரு செக்ஷனை வந்து இன்னொரு தேசிய கட்சி ஆதரிக்க போகுது. அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது, எல்லாமே நீர்ப்புத்த நெருப்பாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 2 மாதங்களாவது பொறுத்திருக்க வேண்டும். பட் 2 தேசிய கட்சிகளும் கண்டிப்பாக வந்து ரொம்ப அதாவது வந்து எப்படி அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. காலூன்ற எடுக்கக்கூடிய இந்த முயற்சி பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த அரசியல் கட்சிக்குமே அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறதான லட்சியமாக இருக்க முடியும். அதில் ஒன்றும் பாஜக ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. தமிழ்நாட்டில் கூட மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவுகளை அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாமே மாநில அரசாங்கத்திலையும் கொண்டு வரணும்னு தான் பாஜக மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறோம். எங்களோட அரசியல் இது பலத்தை நிரூபிக்க வளர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அதனால் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலுவாக இன்னும் வீரியமாக பிரதமர் மோடி அவர்கள் எப்படி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வழி நடத்துகிறாரோ செயல்படுகிறாரோ அதே மாதிரியான ஒரு அரசை மக்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லையே. அதற்காக வேலை செய்யறதுல ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதானே ஃபங்க்ஷன் ஆகி ஆகணும். அதனால இப்பவே இருந்துட்டு நீங்க அந்த இடத்துக்கு அங்க கணக்கு போடுறீங்களா, இந்த இடத்துல கணக்கு போடுறீங்களான்னா எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க வளர்ந்தாகணுங்கிற வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால குறிப்பாக தமிழகத்துல திரும்பவும் இங்க 2 துருவங்களாக ஒரு கன்சாலிடேட் ஆன பொசிஷன்ல இருந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சி வரக்கூடிய காலத்துல செய்யக்கூடிய செயல்கள், நடத்தக்கூடிய அரசாங்கம், அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தலைமைக்கு இருக்கக்கூடிய வலிமை, இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு அரசியல் முடிவாகும். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேற்று நடைபெற்ற விசாரணையில சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வந்து முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதே மாதிரி தமிழகம், கர்நாடகம், கேரளா இவங்கெல்லாம் வந்து முகாந்திரம் உண்டுங்கிறாங்க. புதுச்சேரி மட்டும் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற கருத்தை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி விட்டது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது என்ன. பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 2006 அல்லது 2007ஆம் ஆண்டு ஃபாலி நாரிமன் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு நியமித்தது இந்த ட்ரைபியூனல்ஸ் பற்றி பொதுவான ஒரு ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு. அப்போ நாரிமனோட ஃபைண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரைபியூனல்ஸை வேண்டாம், நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரைபியூனல்ஸில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு யாராக இருந்தாலும் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் இது வந்து செட்டில் ஆகுது. இது கால விரயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேட்டரி நேச்சர். மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாரிமன் தான் வந்து நேற்று நமக்கு கர்நாடகத்துக்காக அப்பீர் ஆகும்போது உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்றாரு. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டப்படி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெளிவாகவே இருக்கிறது. இந்த கேள்வி 1991ஆம் ஆண்டு
முதலாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் அந்த 205 டிஎம்சி இடைக்கால நிவாரணம் கொடுக்கும்பொழுது அதை எதிர்த்து வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அது செல்லுபடி ஆகுமான்னு நரசிம்மராவ் காலத்தில் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போகும்பொழுது இந்த வாதம் அப்பொழுது முதலில் வைக்கப்பட்டது. அதாவது உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு வைக்கப்பட்ட பொழுது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தீர விசாரித்து எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே இது ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் பைசல் செய்யப்பட்ட விஷயம் தான் இது. அது மறுபடியும் இப்போ கிளப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது நரிமன் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம ட்ரைபியூனல்ஸில் நேரத்தை விரயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து நடுவர் மன்றங்களில் வந்து ஏகப்பட்ட பொருட்செலவு நேரம் போகுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது இடைக்கால உத்தரவோ ஃபைனல் அவார்டோ அதை ஏற்றுக்க ஒரு மாநிலம் மறுக்கும் பொழுது ஃபைனல் ஆர்பிட்ரேட்டராக நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வரீங்க. சரி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தியாவில் வந்து 2 அரசியல் சாசனத்தால் ஏற்படுத்தப்பட்ட 2 அமைப்புகளுக்குள்ளேயோ 3 அமைப்புகளுக்குள்ளேயோ மோதல் வரும்பொழுது கடைசியாக பஞ்சாயத்து பண்ண வேண்டியது ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து எடுத்தெடுப்பில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா காலவரியம் தான் இது. அந்த விதத்தில் நரிமன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஃபாலி நரிமன் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ட்ரிபியூனல் ஓட தனிப்பட்ட கால விரயம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நிறைய ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காகவும் ஒரு ரெகுலர் பேசிஸில் கேசஸ் வந்து இன்னும் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் ட்ரிபியூனல் அப்படிங்கிறதுலையே நம்ம கொண்டு வரோம். அதனால் அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் சிறப்பு கோர்ட்டு வேணும்னு கேட்குறோம். அப்போது அல்டிமேட்லி எல்லாமே ஃபைனலாக அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் எண்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணட்டும்னு நம்ம விட்டுவிட முடியாது. நம்ம பல்வேறு விதமான விஷயங்கள் ஒன்று அதுக்குன்னு தனி கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கூறுகளை மட்டுமே தனியாக ஆராய வேண்டி இருக்குன்னு சொன்னால் தனியாக போடுறதுல தவறு இல்லை. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சட்டத்தை மதிக்க வேண்டிய அரசாங்கங்களே முடியாது அப்படின்னு சொல்ல வரும்போது தான் அந்த சட்ட சிக்கலை தாண்டி அதை நிறைவேற்றுவதில் ஒரு அதிகாரத்தில் வந்து ப்ராப்ளம் வருது. அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை கூட உடனடியாக அப்படியே மனசை வந்து மாநில அரசாங்கங்கள் மதிக்குதானா அதுவும் இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரியான ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கோர்ட்டு பெருசா, பார்லிமெண்ட் பெருசா, அது பெருசானா அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுக்கு எல்லாம் பெருசு. அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த நாடு இயங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு ஆமா அதிகாரம் இருக்குன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நல்லது, எதுவா இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு நிறைவான ஒரு முடிவுக்கு வந்து அது நிறைவேற்றப்படும் போதுதான் அதுக்கு மேல வந்து நம்பிக்கை வந்து மக்களுக்கு ஏற்படும். அது வரைக்கும் எந்த ட்ரிபியூனலா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டா நியாயம் வழங்கப்படுகிறதா, நீதி கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயணம் தான் அது. இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு தனிப்பட்ட ஒரு முதல்ல இருக்கிற அமர்வு ஒரு மாற்று கருத்தை சொல்லலாம். வழக்கறிஞர் தன்னோட நிலைப்பாட்டிலையும் மாறுதல் எடுக்கலாம். அதனால இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசினுடைய வாதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில மாநில அரசுகள், புதுச்சேரியே நடுவர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு அதிகமான பங்கீடு கிடைச்சிருக்கு, அதனால அவங்க சொல்றாங்க இல்ல உங்களுக்கு வந்து மேல்முறையீட்டை நீங்க விசாரிக்க வேண்டாங்கிறாங்க. அதனால இன்று பல்வேறு மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது. உச்சநீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ அதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற மனசு எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இருந்தால் தான் அது நிறைவேறும். மனசு இருந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ இந்த உத்தரவுனால தமிழகத்திற்கு ஏதாவது பயன் கிடைக்கும்னு எடுத்துக்க முடியுமா? பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. எல்லாரும் மதிக்கணும்னு வானதி சொல்கிறாங்க, கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் என்ன, காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சி நடத்தக்கூடிய காங்கிரஸ் சர்க்கார், மாநில சர்க்கார் அதை கேட்கல. மத்திய சர்க்கார், நல்லா கவனிங்க, மத்திய சர்க்கார், அதில் இருக்கக்கூடிய கர்நாடகத்திலேருந்து எம்பிக்களாக போன அனந்தகுமார், தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய நிர்மலா சீதாராமன், இவர்களெல்லாம் கையெழுத்து போட்டு தண்ணீரை திறந்து விடக்கூடாது என்று மனு கொடுக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது 2 மாநிலங்களுக்கு இடையில் ஒரு தாவா வரும்பொழுது ஒரு மாநிலத்தின் சார்பாக அவர்கள் எப்படி இது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதே தான் காங்கிரஸும் பண்ணுச்சு. 2 பேரும் ஒன்று தான் அதில். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் மத்தியில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களே அதை செய்யாத பொழுது நீங்கள் ட்ரைபியூனல் ஆர்டர் போட்டா என்ன, உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டா என்ன, இதற்கு என்ன பதில்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு மத்திய அரசுக்கும் வேணும்னு எடுத்துக்கலாமா? நீங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அந்த சூழல்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக கூட மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு இதில் அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அதை தாண்டி அது வந்து வெறும் ஒரு மனு. உச்சநீதிமன்றம் சொன்னது தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறதா நிராகரிக்கிறதாங்கிறது நீதிமன்றத்தோட கையில் இருக்கு. நாளை உச்சநீதிமன்றம் இல்ல
இதுல நீங்க மத்திய அரசாங்கம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டா மத்திய அரசாங்கம் கட்டாயம் அப்படிதான் நடந்துக்க முடியும். அதை தாண்டி மத்திய அமைச்சர்கள், இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் தமிழகத்துக்காக பேசுறாங்க, அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள் அவர்களுக்காக பேசுகிறார்கள். அது எல்லா அரசியல் கட்சிகளிலேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. அதையும் இதையும் நாம் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீதிமன்றத்தின் தீர்ப்பு கட்டுப்படுத்துகின்ற நிலை வருகின்ற பொழுது நிச்சயமா அது எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதற்கான சூழலை நாம் உருவாக்குகிறோமா? எல்லா விஷயத்திலையும் அரசியல் அப்படின்னு எடுத்துட்டு போனா அப்ப எல்லாத்துக்கும் அரசியல் செய்கின்ற நிர்பந்தம் வந்து விடுகிறது. அதனால உச்ச நீதிமன்றத்தில் கூட மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறதே தவிர மத்திய அரசின் நிலைப்பாட்டை மறுதளிக்கின்ற, புறந்தள்ளுகின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை மத்திய அரசு நிச்சயமாக, வெகு நிச்சயமாக அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை 15 நாட்களுக்குள் முடிவுக்கு வரும் அப்படின்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு மத்திய அரசு அறிவித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் மத்திய அரசு இந்த வாதத்தை சொல்லியிருக்கு. 15 நாட்களுக்குள்ளாக பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக தீர்க்கலாம். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏடிஎம் மிஷினை ரீகாலிபிரேட் பண்ணணும். அதில் கிட்டத்தட்ட நம்ம 2 லட்சத்தை தாண்டிட்டோம். அதனால் இன்னும் வரக்கூடிய காலத்தில் மீதி இருக்கிற மிஷின்ஸை சரி பண்ணுறதும் உள்ள கேஷ் அப்படிங்கிறதும். 2வது, கேஷை எல்லா இடத்துக்கும் ஆர்பிஐ எடுத்துகிட்டு போகாத டைம் ஃப்ரேம். முன்னாடியே திட்டமிடல் மற்ற விஷயங்கள் எல்லாம் விமர்சனங்கள் வருது, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும். பட் இது ஒரு ரகசியமான நடவடிக்கை, இது இந்த மாதிரி தான் அதை பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாடு முழுவதும் கரன்சிகளை எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம கொடுத்து தான் வேண்டி இருக்கு, வேற வழியே கிடையாது. ஏன்னா செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், நான் இதில் தெரிஞ்சிட்ட வகையில் எந்த ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி மூலமாகவும் ஏஜென்சி மூலமாகவும் பணத்தை அனுப்பாம அவங்க வழக்கமான நடைமுறையில் எப்படி பணத்தை அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் அந்த ரொம்ப தேவைக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவைகள் உடனடி வருதோ, பிரச்சனைகள் வருதோ, அந்த இடத்துக்கு உடனடியாக பணத்தை அனுப்புறதுங்கிறது ஒரு சூழல்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ ஆல்டர்னேட்டிவா டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம கார்டு மூலமா பணத்தை பே பண்றதுக்கும் அரசாங்கம் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிறைய சலுகைகளை சொல்லியிருக்காரு. இதுல பெட்ரோல் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க இதுல பயன்படுத்தினீங்கன்னா பணம் இல்லாம உங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் இருக்காங்கிறாரு. அதனால 2 பக்கம், ஒன்று நிலைமை சீரடைவதற்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி, இன்னொரு பக்கம் பணம் இல்லாமல் டிரான்சாக்ஷன்ல எந்த அளவுக்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையும் மத்திய அரசாங்கம் செய்யுது. அதனால 2மே பேரலா போயிட்டு இருக்கு. வெகு நிச்சயமாக இந்த பிரச்சனை முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொன்ன மாதிரி டிசம்பர் 30 வரைக்கும் தயவு செய்து சிரமங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால இந்த முடிவு சரியா தப்பான என்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதி தான். அதனால நேற்று உச்சநீதிமன்றத்தில் சொன்னது அப்படிங்கிறது சரியான கருத்து. இந்த பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது டிசம்பர் 30க்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அது கௌரவம் படத்தில் நாகேஷ் ஜோசியம் பார்த்துட்டு ஒன்று சொல்லுவார், 50 வயசு வரைக்கும் நாயா கஷ்டப்படுவீங்க, அப்புறம் அதுவே பழகிடும்வார். அந்த மாதிரி டிசம்பர் 30 வரைக்கும் கஷ்டப்படுவோம், அப்புறம் அதுவே நமக்கு பழகிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா முகுல் ரோத்தகி அட்டார்னி ஜெனரல் ஒரு பச்சை பொய்யை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். 10-15 நாட்களில் அவர் நிலைமை சீரடையும் என்று சொல்லுகிறார். எப்படி சீரடைய போகிறது? வானதி சொல்கிறாங்க ஏடிஎம் மிஷின்ஸை ரீகாலிபிரேட் பண்ணிட்டாங்கன்றது உண்மை. பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது உண்மை. பணம் எங்கே இருக்குது? சிதம்பரம் லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான 2 ப்ரெஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான 2 ப்ரெஸ் இருக்குது. 24 hours நீங்கள் அதை ஓட்டினீங்கன்னா கூட ஒரு மாதத்திற்கு 300 கோடி ரூபாய், அதாவது 300 கோடி நோட்டுகள்ன்றார். அதை தான் நீங்கள் உங்களால் 500 ரூபாய் நோட்டுகளை பிரிண்ட் பண்ண முடியும். எப்படி பார்த்தீர்கள் என்றாலும் 5 to 6 மாதங்கள் நிலைமை சீரடைவதற்கு ஆகும். 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பணம் சர்க்குலேஷனில் இருந்தது, 500-1000 ரூபாய் நோட்டுகள். இன்று வங்கிகளுக்குள் 12 லட்சம் கோடி ரூபாய் சொச்சம் உள்ளே வந்திருக்கிறது. நம்முடைய அரசாங்கம் புழக்கத்தில் விட்டிருப்பது 3 லட்சம் கோடி. இது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல இருக்குது. எதற்காக முகுல் ரோத்தகி இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவலை உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகிறார் என்பது மோடிக்கு தான் வெளிச்சம். நீங்கள் ஒப்புக்கொண்டு போகலாம். இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நாடகத்திலுமே தினம் ஒரு அறிவிப்புகள் அது பிரதமர் அலுவலகத்திற்கும் அழகு சேர்க்கவில்லை, ரிசர்வ் பேங்குக்கும் அழகு சேர்க்கவில்லை, மத்திய நிதி அமைச்சருக்கும் அழகு சேர்க்கவில்லை. ஏன்னா 50 முறைக்கு மேல் தங்களுடைய வாக்குறுதிகளை சொன்னதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் செய்ய முடியும் இல்ல, அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரியான அறிவிப்புகளை தொடர்ச்சியாக செய்யல. நிலைமை இன்னும் வேடிக்கை பார்க்கலன்னா உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. நிலைமைக்கு தகுந்தது போல் நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேறு, அதை தொடர்ச்சியா செய்வது என்பது வேறு.
மோடி அவர்கள் முதல்ல பேசும்போது என்ன சொன்னார்னா 18ஆம் தேதி வரையில் நீங்கள் 2000 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் ஏடிஎம்மில், அதற்கு பிறகு 4000 ரூபாய் ஆகும் என்றார்கள். 10,000 ரூபாய் ஒரு வாரம் எடுக்கலாம்னாங்க, வாரத்துக்கு 20,000 ரூபாய்னாங்க. அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு ஒரு வாரத்துக்கு நீங்கள் 24,000 ரூபாய் எடுக்கலாம்னாங்க. எப்ப நிலைமை சீரடையும் என்று தெரியவில்லை. அதைத்தான் நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தாங்கள் போட்ட பணத்தை மக்கள் வங்கிகளிலிருந்து எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. நீங்க ஒரு வாக்குறுதியை கூட நீங்கள் கடைபிடிக்கவில்லை. இது வரைக்கும் நீங்க சொன்ன ஒரு அஷூரன்ஸை கூட நீங்க கீப் அப் பண்ண முடியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த நிலைமையோட சீரியஸ்னஸ் தெரியாம இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க அவங்க. இவ்வளோத்தையும் வந்து நேத்து ஹிந்து பத்திரிகையில் டாக்டர் மன்மோகன் சிங் எழுதிருக்கக்கூடிய கட்டுரையில கூட பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மேமத் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நீங்க வந்து அதற்கான பேக்கப் இருக்கணும். இந்த டிமானிட்டைசேட் பண்ண கண்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க, அவர்கள் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான காலத்தையும் மனதில் வைத்துத்தான் செய்தார்கள். எப்படி நீங்க திடீர்னு 15 லட்சம் ரூபாய் 15 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை 86% பணப்புழக்கத்தை திடீர்னு எடுக்கிறதுன்றது ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து 86% ரத்தத்தை உறிஞ்சி விடுவதற்கு. சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்க கண்டின்ஜென்சி பிளான் என்னன்னா, முகுல் ரோத்தகி அவர் சொல்லியிருப்பது என்பது வந்து ரொம்ப ரொம்ப தவறான தகவல். எப்படி உங்களால கொண்டு வர முடியும்? ஏன்னா உங்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. நீங்க இந்த 15 நாள்ல இந்த நிலைமையை சீராக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் எங்கே இருக்கிறது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? பணம் எங்க இருக்கு? முதல்ல ஏடிஎம் இருக்குது. இதுல முழுக்க சகோதரோட வாதம் முழுக்க 86% கேஷ் புழக்கத்தை பத்தி மட்டுமே பேசுறாரு. நம்ம கேஷ் புழக்கத்துல இருந்து 20% மக்கள் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க. பணப்புழக்கம் இல்லாத பரிமாற்று முறைக்கு வந்து மக்கள் மாற தொடங்கியாச்சு. அதனால ரெண்டையும் சேர்த்து கணக்கு போடுங்க. ஒரு பக்கம் நீங்க 14 லட்சம் கோடிக்கு மேல சர்க்குலேஷன்ல இருக்கிற பணம் அப்படிங்கறத நாம் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கற்பனை நம்மளுக்கு இப்ப அவசியம் இல்ல. இன்றைக்கு பஞ்சாயத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய டாப் கவர்மெண்டோட ஏஜென்சிஸ் அத்தனையுமே இன்க்ளூடிங் பிரைவேட்ல இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் மின்னணு பரிமாற்ற முறைக்கு மாறிட்டே இருக்காங்க. அதனால பழைய பணப்புழக்கத்துக்கான அதே அளவீடுகளை வச்சுட்டு நாம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, மன்மோகன் சிங் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில 90% ஊழியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்தை வந்து ரொக்கமாக தான் பெற்றுட்டு வராங்க. அதுல கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் கட்டுமான பணியாளர்கள் வந்து அடங்குவாங்க அப்படின்னா 90% நீங்க ரொக்கமா சம்பளம் வாங்கும்போது நீங்க இந்த நிலைமையை வந்து என்ன சொல்ற, குறிப்பாக நீங்க மாத சம்பளக்காரர்களை தாண்டி அன்றாடம் கூலி பெறுகின்ற ரொம்ப அடிப்படையான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் இருந்து விவசாய வேலை செய்யறவங்க வரைக்கும் இது ஒரு சிக்கலா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நிலைமை சீரடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. நீங்க பழையபடி அப்படியே நான் வந்து கேஷ் புழக்கத்துல இருந்து அதே 500 அதே 1000 அப்படிங்கிற சூழல் வர்றதுக்கு நிச்சயமா டைம் எடுக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை, இது பொருளாதார ரீதியான நடவடிக்கை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் இன்னைக்கு நம்ம முதல்ல வங்கிகள்ல இணைச்சிட்டு தான் இந்த நடவடிக்கைக்கே பிரதமர் போயிருக்காரு. அதனால ஒவ்வொரு துறையிலேயும் மாற்றங்களை தேவைக்கேற்ப செய்து கொண்டே மத்திய அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது. நீங்க எல்லா விஷயத்தையும் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எந்த நடவடிக்கையுமே நீங்க உடனடியாக எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்று மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் வாக்குறுதியிலிருந்து பின்னால போகிறார். எந்த வாக்குறுதியிலிருந்து பின்னால போகல. பட் we are sensitive. ஒவ்வொரு நாளும் நிலைமையை அனுசரித்துக் கொண்டு மக்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் மத்திய அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஒரு விஷயத்தை எடுத்து முடிவெடுத்துக்கொண்டு இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு கையை கழுவிட்டு நின்று மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கல. எந்தெந்த இடத்துல சிக்கல் வருதோ அந்த இடத்துக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்வது, திட்டங்கள்ல எங்க வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல கொடுக்கிறது. நேற்று கூட நிதியமைச்சர் இவ்வளவு பெரிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. நீங்க வந்து டிக்கெட்ல வந்து நீங்க இதுல பண்ணுங்க, உங்களுக்கு கன்செஷன் கொடுக்கிறோம், பெட்ரோல் மற்ற விஷயங்கள் எல்லாமே. சிறிது சிறிதாக நம்முடைய விவசாயிகளை, நம்ம தொழிலாளர்களை, அவர்களையும் இந்த பினான்சியல் இன்க்ளூஷன் நாங்க சொல்றீங்களே எப்படி கொண்டு வருவீங்க உள்ள? இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. அதனால பாசிட்டிவ் வாய்ப்பு வந்திருக்கும் போது இன்று ஒரு நடைமுறை சிக்கல்களை மனதில் வைத்துக் கொண்டு அந்த மிகப்பெரிய நடவடிக்கை விமர்சிக்குங்கிறது மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்னா நம்ம சொல்லலாம். மின்னணு பண பரிமாற்றங்களுக்கு நிறைய சலுகைகளை அவங்க வந்து கொடுக்குறாங்க. கிராமங்கள் தூரம் இந்த ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து குறைச்சலாக்கிற பாப்புலேஷன்ல 2 மிஷின் கொடுக்குறாங்க. 10,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களுக்குலாம் வந்து 2 மிஷின் கொடுக்கறதா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே மக்களை வந்து மாற்ற முடியும். அப்ப நம்ம அந்த பாதிக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்காம அவங்களுக்கு மட்டும் பணப்பழக்கம் நம்ம சொல்லவும் முடியாது. ஒட்டுமொத்தமா நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற போது, ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வருகிற போது இந்த பிரச்சனைகளே வந்து நம்ம வந்து அதை சரி செய்ய தானே வேண்டியதா இருக்கு. ஏன் அதை விமர்சனம் பண்ணணும்? இல்ல, இது டீத்திங் ப்ராப்ளம்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இது டீத்திங் ப்ராப்ளம் கிடையாது.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உடச்சி எரிஞ்சிருக்காங்க. அந்த பொருளாதார கண்ணி இருக்கு பாருங்க, ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் நிலவி வந்த அந்த ஸ்ட்ரக்சரையே அவங்க உடைச்சிருக்காங்க. ரூரல் எக்கானமியை பற்றி நம்ம பேச மறுக்கிறோம். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்குகளில் மிக முக்கியமான வழக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட ஸ்டேட்டஸ். அது கேரளா மாதிரியான மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் 52% கூட்டுறவு வங்கிகள் கேரளாவில் இருக்கின்றன. திடீர்னு அவங்க வந்து டிமானிட்டைசேஷனில் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு வாக்குறுதியில் கூட நாங்கள் பின்வாங்கவில்லைன்னு வானதி சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. பொய்யை தவிர வேற எதையுமே சொல்லலை இந்த 50 நாள்ல. முதல்ல என்ன சொல்றாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நீங்க வந்து ஓல்டு டினாமினேஷன் நோட்ஸ் வாங்கலான்றாங்க. 3 நாள் வாங்கின பிறகு 4வது நாள் என்ன சொல்றாங்க, நீ வாங்க கூடாதுன்றாங்க. நீ ஏன் முதல்ல சொல்லிருக்கலாமே? அது இன்னொன்று கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை நீங்க வந்து டிமானிட்டைசேஷன்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ரூரல் எக்கானமி இன்னைக்கு ஷார்ட்டட், மறந்துடாதீங்க நீங்க. அதை இது எப்ப சரியாக போகுதுன்னே தெரியல. நம்முடைய அருண்ஜேட்லி சொல்றாரு, நீங்க வந்து இவ்வளவு சலுகைகளை அவர் அள்ளி விட்டுருக்காரு. யாருக்கு அது? 90% மக்கள் வந்து கேஷ் எக்கானமி நம்பி இருக்கும்போது 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட 50,000 வங்கி கிளைகள் தான் இருக்கின்றன. எப்படி நீங்க இதெல்லாத்தையும் ஒரே நாள்ல கொண்டு வருவீங்க? இன்னொன்னு, நீங்க இவ்வளவு பண்றீங்களா கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்றீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொல்றீங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல திருட்டு போச்சுன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் போச்சுன்னா அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு? அதெல்லாம் செய்யாம ஒரு இரவுல வந்து நீங்க எப்படி வந்து நாம இதை நோக்கி போக முடியும்? நீங்க இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கு வந்திருந்தீங்கன்னா ஓகே. சடனா இதெல்லாத்தையும் நீங்க பண்ணிருக்கீங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட். இப்ப பட்ஜெட் கால்குலேஷன் எல்லாமே காலி ஆயிருக்கின்றாங்க. நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு இந்து பத்திரிகையில் அருண்ஜேட்லி அவர்களை வந்து அந்த ரேட்டிங் ஏஜென்சி, ஐ திங்க் அந்த கிரெடிட் சுவிஸோ மூடிஸோ, அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னதை வந்து மத்திய அரசாங்கத்தின் 2 நிதித்துறை அதிகாரிகள் பெயர் சொல்லாம சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா கால்குலேஷனுமே காலியா இருக்குது. இப்ப உங்களோட பட்ஜெட் அடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? இதோட விளைவுகள் ரொம்ப பாரதூரமானவை. நான் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண விரும்பல. இதனுடைய விளைவுகள் மிகவும் பாரதூரமானவை. இன்னமும் நிலைமையோட சீரியஸ்னஸ் தெரியாம மத்திய அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. அதற்கு சரியான உதாரணம் உச்சநீதிமன்றத்தில் முகுல் ரோத்தகி அவர்கள் நேற்று சொன்ன அந்த தவறான தகவல். 15 நாட்களுக்குள்ள எப்படி நிலைமை சரியாகும்? ஒரே பொய் தான் சொல்றோம், மத்திய அரசாங்கம் பொய் தான் சொல்லுதுங்கிறாங்க. நிலைமையை அனுசரிச்சு முடிவெடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். முதல்ல 10 நாள் 4500ங்கிறத பெர்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பணங்கள் எந்தெந்த அக்கௌண்ட்ல எப்படி எல்லாம் மாறுதுங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு அதற்கு பின்னால நீங்க விரல்ல மை வைக்கணும். நீங்க வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ல போடக்கூடிய பணத்துல வந்து கட்டுப்பாடுகள் ஏன் கொண்டு வரும்? திரும்பவும் பாதிக்கப்படுறது யாரு? ஏழை மக்கள். திருப்பி ஏழை மக்களை வந்து கமிஷனுக்கு கூலிக்கு வந்து பணத்தை மாத்திர ஏஜென்ட்டுகளை மாதிரி மாத்தக்கூடிய முயற்சிக்கு நாங்க தடை விதிச்சுதான் ஆகணும். அதனால வாக்குறுதிக்கு பின்னால போறன்னு அர்த்தம் இல்ல. எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்கல்கள் வருதோ அதையெல்லாம் சரி பண்றதுக்கான மாற்று முயற்சிகளை வந்து வாக்குறுதிகளை பின்வாங்குறோம் இல்ல பொய் பேசுறோங்கிறது இது இல்ல. ரெண்டாவது, கிராமத்தினுடைய விஷயத்தை பத்தி பேசுறோம். கோஆபரேட்டிவ் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி வேற, பேங்க் வேற. ரொம்ப நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் மத்தியில இருக்க பேங்கிங் சிஸ்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கோட டிரான்சாக்சனை அவர்கள் பரிமாற்றத்தை எங்கேயுமே தடுக்கல. அவங்க பேங்க் மாதிரியே செயல்பட்டு இருக்காங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல தான் பேங்கிங் நார்ம்ஸ்குள்ள நீங்க அதுல வந்து யாரு அக்கௌண்ட்ல அதுல வச்சிருக்காங்க, அதுல என்ன ஆதாரத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கிறது எல்லாமே முற்றிலும் வங்கி நடைமுறைகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படியே அது ஓபன் பண்ணிட முடியாது. அதனால வங்கி நடைமுறைக்கு உள்ள இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இன்றைக்கு மற்ற வங்கிகள் மாதிரியே இந்த அரசாங்கம் டீல் பண்ணுது. அதனால பொருளாதாரம் உடைஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே ஷாட்டர் ஆயிடுச்சு இல்லைங்க. அதாவது நிமிடங்கள் இருக்கும். ஒரே ஒரு கேள்விதான், மன்மோகன் சிங் கேட்கிற கேள்விதான். இந்தியாவர்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து ரொக்கமா தான் வந்து சம்பாதிக்கிறாங்க, ரொக்கமா தான் பணம் வச்சிருக்கிறாங்க. ஏன் ரொக்கமா வச்சிருக்கிறத வந்து அரசாங்கம் வந்து ஏன் வந்து தடுக்குது? அது வந்து ஒரு சட்டபூர்வமான நியாயமான ஒரு விஷயம் தானே. இறையாண்மை பொருந்திய எந்த ஒரு நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அடிப்படை கடமையாதனின் குடிமக்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் எப்பாடுபட்டாவது காப்பதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. அடிப்படை கடமைங்கிறது கேலி கூத்தாகும். அதே அவர்கிட்ட 10 வருஷ கால ஆட்சி இருந்தது. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு துரும்ப எடுத்து போடல. ரொக்கமா வச்சிருக்கத ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கையே ஏன் அரசாங்கம் யாரும் தடுக்கலைங்க? யாரும் தடுக்கல. உங்க பணத்தை கைய வச்சு மோடி அவர்கள் குடு அப்படின்னு புடுங்கிட்டு எல்லாம் போகல. நம்ம பணத்தை நாம தான் வச்சிட்டு இருக்கோம், பேங்க்ல வச்சிருக்கோம். எத்தனை வேணாலும் நீங்க மாத்திக்கோங்க. இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல 1 கோடி இருந்தனா நாளைக்கு சாரு கொடுக்கணும்னா தாராளமா கொடுங்க. உங்களை யாரையும் தடுக்கல. புரியுதுங்களா? அதனால யாரோட பணத்தையும் அரசாங்கம் எடுக்கல. ரொக்கமா இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ஏன் கட்டுப்பாடுகள்னா, நம்மளுக்கு புதுசா வரக்கூடிய பணம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதனால ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கே தவிர பணத்தை அரசாங்கம் கையில வச்சுட்டு நீங்க பணத்தையே தொடக்கூடாதுனால எங்கேயும் கண்டிஷன் போடல. அதனால ரொம்ப ரொம்ப தவறான வாதம்.
அரசாங்கம் ஏதோ மக்களோட பணத்தெல்லாம் போய் புடுங்கி வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி உருவகம் கொடுக்காதீங்க. யாரோட பணத்தை ஒரு பைசா கூட பிரதமர் அவர்களோ மத்திய அரசாங்கமோ கை வைக்கல. யாரும் அவங்கவங்களோட பணத்தை தாராளமா அவங்கவங்க வச்சுக்கலாம், எத்தனை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கட்டுப்பாடுகளுக்குள்ள பண்ணுங்க. எத்தனை வேணா செக்ல கொடுங்க, கார்டுல நீங்க எத்தனை வேணா வாங்குங்க. 1 கோடி வேணான்னு சொல்லிட்டீங்க. வேண்டாம். ரொக்கமாக வைத்திருக்கிறதுல வந்து ஒன்னும் அரசுக்கு ஒன்னும் எந்த விதமான சங்கடமும் இல்ல. ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்துக்காக இப்ப எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கறதுதான் நிறைவா உங்களுடைய கருத்து? இல்ல இது வந்து அவங்க எதையோ தொட்டுட்டாங்க, மிகப்பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்க, அவங்களோட சேர்ந்து நாடு மாட்டிக்கிட்டு முழிக்குது. நான் கேட்ட அடிப்படை கேள்விக்கு வானதி கிட்ட இருந்து பதில் இல்ல. முகுல் ரோத்தகி சொன்னதற்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. 15 நாட்களுக்கும் எல்லாமே எப்படி சரியாகும் அதுக்கு சொல்லுங்க. ஏடிஎம் ரீகாலிபிரேட் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பணம் எங்க இருக்குது? நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து 15 நாட்களுக்குள்ள நிலைமை சீரடையும் என்று மத்திய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை 15 நாள் கழிச்சு இதே மாதிரி உட்கார்ந்து பேசுங்க, அப்புறம் பேசலாம். 2 வாரம் தான் பொறுத்திருந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.